கோயில்களில் பொதுவாக ராத்திரி சுவாமியை பள்ளி அறையில் கொண்டு விடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இது சிவன் கோயில்களில் ரொம்ப விசேஷம். என்னன்னாக்க சிவனோட இடத்துல, அதாவது சிவனோட கர்ப்ப கிரகத்தில் உற்சவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அவரை எடுத்துன்னு வந்துன்னா என்ன, அவரை தூக்கிட்டு வந்து பல்லக்கில் அவருக்கு சிவனடியார்கள்லாம் பின்னாடி பாடிகிட்டே வருவாள். தூக்கின்னு வந்து அம்பாள் கிட்ட வச்சு அம்பாளோட உற்சவரையும் சேர்த்து ரெண்டு பேரையும் என்ன பண்ணுவாள், பாடிகிட்டே போய் சிவஸ்லோகங்களை சொல்லிகிட்டே போய் பள்ளி அறையில் அமர்த்தி பள்ளி அறையில் அவளுக்கு நைவேத்தியங்கள்லாம் வச்சு வேண்டிண்டு கதவை சாத்திட்டு வருவாள். இது ரொம்ப விசேஷமாக பள்ளி அறையில் கொண்டு விடுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஸ்லாக்கியம். இதில் முக்கியமாக என்னென்னா, அன்றைக்கி பசும்பால் காய்ச்சி நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போடக்கூடாது, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், அந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாள். அதை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாள், ஆற்றுலேருந்து பசும்பாலை காய்ச்சி எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிவிட்டு தானும் ஆற்றுக்கு பிரசாதத்தை எடுத்துன்னு போவாள். இது ரொம்ப விசேஷம், ரொம்ப புண்ணியம்னு சொல்லப்படுறது.